தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 3/5/2025. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மதியானம் நாம் அறிவித்தபடியே வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்பட்டது. நம்ம அறிவித்த ஒன்று தான். இப்போ அது பிரச்சனை இல்லை, மழை பொழிவு பார்ப்போம். இப்போ மழை பொழிவு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டது. அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி பரவலாக சில இடங்களில் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் கண்டிப்பாக மழை பெய்யும்னு சொன்னோம். ஆனால் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டதுங்க. அது என்னன்னா, மாலை சரியாக 4 மணிக்குள்ள அந்த கடல் காற்று நுழைய வேண்டும். அதாவதுங்க இப்போ நேற்று நம்ம தமிழகத்தில் நம்ம அறிவித்தபடியே திருப்பூர், ஈரோடு, சேலம், மேட்டூர், அதே போல் மணப்பாறை, திண்டுக்கல்லாம் அதிகமான ஒரு மழைங்க. நேற்று நம்ம அறிவித்தபடியே கரெக்டாக சொன்ன மாதிரி மழை சீக்கிரமாக உருவானி பதிவானது. ஏகப்பட்ட இடங்களை இப்போ பெரும்பாலும் நேற்று மேற்கு உள் மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவானது. நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் மிகுந்த காற்று காலை ஒரு 11 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டாவை நுழைய தொடங்கிருச்சு. இதனால் மேற்கு உள் மாவட்டங்களை சீக்கிரமாக மழை உருவாகி சேலம், ஈரோடு, அதே போல் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வட உள் மாவட்டங்களில் மழை பதிவானது நம்ம பார்த்துருப்போம் நேற்று. ஸோ இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு திசை காற்று வலுவாக வீசியிருக்கிறது. இன்றைக்கி கோயம்புத்தூருக்கும் இந்த வால்பாறைக்கும் இந்த பாலக்காட்டு கணவாய் காற்று அதிகமான ஒரு வெப்ப காற்றாக வீசியது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்ப காற்றை குளிர்விப்பதற்கு, மழையாக மாற்றுவதற்கு இந்த ஈரப்பதம் காற்று சரியான நேரத்தில் நுழைய வேண்டும். இதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே நுழையுதுங்க. இது மழை கொடுக்காது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. மாலை மதியம் ஒரு 4 மணிக்கு, ஒரு மதியம் 2 மணிக்கு காற்று நுழைஞ்ச இந்த ஈரப்பதம் காற்று நுழைஞ்சால் மழை கொடுக்கும். 3 மணிக்கு நுழைஞ்சா கூட மழை கொடுக்கும். ஆனால் 4 மணிக்கு 5 மணிக்கு மேலே நுழையவே கூடாது. அப்படி நுழைஞ்சா என்ன ஆகுனா மழை கொடுக்காது. மேக்சிமம் இந்த கடலைக்காற்று, ஈரப்பதம் இந்த காற்று மாலை 5 மணிக்குள்ளே தான் டைம். மாலை 5 மணிக்குள்ளே நுழைஞ்சிடும். கண்டிப்பாக இந்த 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் நுழைஞ்சால் இன்னும் அதிகமான மழை கொடுக்கும். சீக்கிரமாக நுழையணும். இப்போ பார்த்தீங்கன்னா தாமதமாக நுழைகிறது, அதுவும் இரவில் வலுவாக வீசிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் இன்றைய இரவு சில இடங்களில் மட்டும் மழை உருவாகி மழை கொடுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழை உருவாக்கிட்டு இருக்கு. அதே போல் திண்டுக்கல், வேடசந்தூர், மணப்பாறை, அதே போல் இந்த ராஜபாளையம் வடக்கு பகுதியில் கனமழைங்க இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. மலை மேகம் சில இடங்களில் மட்டும் மலை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் இந்த பழனி, கொடைக்கானல் இன்று இரவு 11 மணி வரைக்கும் மழை எதிர்பாருங்க. 11 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றன. ஈரோடு, சேலம் மாவட்டம் சில இடங்களில் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. சில இடங்களில் மட்டும் மலை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரி இன்று இரவு நள்ளிரவு வரை கூட கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வடக்கே மலை மேகம் இப்போ தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. அது தாமதமாக கூட இன்று இரவு ஒரு 11 மணிக்கு மேலே கூட மழை கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே போல் ஆம்பூருக்கு வடக்கு பகுதி, அதாவது குடியாத்தம், திருப்பத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் கனமழைங்க. வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த கடல் காற்று இப்போ தாமதமாக போயிட்டுருக்கு. அந்த மலை மேகத்தை குளிர்வித்து மழையாக மாற்றி மிகப்பெரிய ஒரு மேகமாக மாற்றி ஒரு இரவு ஒரு 11 மணிக்கு மேலே அது ஒரு தீவிரமாக ஒரு மலை மேகமாக உருவாகி மழை கொடுக்கலாம் ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. வட உள் மாவட்டங்களில் இன்று இரவு 11 மணி வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு, மழைக்கான வாய்ப்பு. திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், சின்ன சேலம், ஆத்தூர், அதே போல் திருச்சி, தஞ்சாவூருக்கெல்லாம் இன்று இரவு 11 மணி வரைக்கும் தான் அதிகமான ஒரு வாய்ப்பு, மழைக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றாக போயிடுச்சு. மன்னிச்சிடுங்க. சரிங்களா? நம்ம கணிப்பு சரிதான், ஆனால் அந்த காற்று இன்றைக்கி தப்பு பண்ணிடுச்சு. அதாவது இந்த காற்று சரியாக நுழையணும். இந்த கடல் காற்று அப்படிங்கிறது இந்த மதியம் உயரக்கூடிய வெப்பத்தை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த ஈரப்பதம் மிகுந்த இந்திய பெருங்கடல் ஈரப்பதம் மிகுந்த காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் இது வருஷன காற்று கிடையாது. இது முழுக்க அதிகமான மழை தரக்கூடிய ஈரப்பதம் காற்று தான். இந்த ஈரப்பதம் காற்று சரியான நேரத்தில் நுழையணும். அதான் பார்க்கணும். சரியான நேரத்தில் நேற்று சரியான நேரத்தில் நுழைந்தது. அதான் நேற்று பார்த்தீங்கன்னா மதியமே சேலம் மாவட்டம், அதே போல் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே, பாலக்காடு கணவாய், அதே போல் மதுரை,
திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்கள் நேற்று மதியம் சீக்கிரமாகவே மழை உருவாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நேற்று நடந்தது ஒன்று, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்பட்டிருக்கும். சிறிய சிறிய மலைமேக உருவானது. ஆனால் மலைமேகம் சொல்லவே தேவையில்லை, மலைமேக உருவானதுங்க. சேலத்தில் உருவானது, திருவண்ணாமலை வட உள் மாவட்டங்களில் உருவானது. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், மதுரை, தென் உள் மாவட்டங்களில் மலைமேகம் உருவாகி அந்த மலைமேகம் வந்து செயலிழக்காமல் இருந்தது. இதனால தான் திண்டுக்கல் இப்போ தேனி மாவட்டம் சில இடங்களில் மழை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் கூட இந்த தேனி மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறையில் மழை மேகம் உருவாகி அது வந்து சில இடங்களில் மட்டும் கனமழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கடற்காற்று வந்து சரியாக நுழையணுங்க. அது வந்து மழை வந்து எல்லா இடங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக நாளை மறுநாளாமே கடற்காற்று சீக்கிரமாக நுழைஞ்சு மழை கொடுத்துரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இன்று போல் வரும் நாட்கள் நடக்காது. இந்த தப்பு வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நடக்காது. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு மாற்றத்தால் கொஞ்சம் நடந்திருக்கு. ஒரு காற்று வந்து தாமதமாக நுழைந்ததுனால தான் நம்ம தமிழகத்தில் மழை இல்லாமல் இருக்குது இன்றைக்கி. சரிங்களா? மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக பரவலாக கனமழையும் இருக்கிறது. நிச்சயமாக நாளை மறுநாள் பாருங்கள், நாளைக்கே சற்று பரவலாக கூட மழைக்கான எச்சரிக்கை இருக்குது. நான் காலையில் சொல்கிறேன். நாளை மறுநாள், அதாவது மே மாதம் 5, 6, 7, 8, 9, 10 5 தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் காத்திருக்கிறது. அதாவது பரவலான மழை அப்படிங்கிறது விலகவில்லைங்க, பரவலான மழையெல்லாம் இருக்குது நம்ம தமிழகத்தில் காத்திருக்கு. சரிங்களா? இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான ஒரு மழை பொழிவு தான். கண்டிப்பாக நாளை மறுநாள்லாம் பாருங்கள், இது போல் நடக்காது. சீக்கிரமாக மழை தொடங்கி ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களில் மழை பெய்ய தான் போகிறது. எல்லா இடங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறதுங்க. தயவு செய்து மழை பெய்யாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்ன சார் இது, நீங்கள் மழை பெய்யணுங்க, மழை பெய்யவே இல்லை, அப்போ நாளைக்கு இதே தானே அப்படி கேட்காதீங்க. நிச்சயமாக நாளைக்கெல்லாம் இது போல் நடக்காதுங்க. இன்றைக்கி வந்து காற்று வந்து கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது சீக்கிரமாக வந்தால் மழை கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பின்னாடி நுழைஞ்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கரெக்டாக 6 மணிக்கு தான் நுழையுது. இதனால் பார்த்தீங்கன்னா மழை கொடுக்காது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், கடல் காற்று சரியான நேரத்தில் நுழைய வேண்டும். அதற்கான நேரம் 2 மணிக்கு நுழைஞ்சு அதிகமான மழை, 3 மணி 4 மணிக்குள்ளே நுழையணும். ஸோ அப்போ தான் அந்த கடற்காற்று மேற்கு மாவட்டங்களில் போய் அந்த மலை மேகத்தை குளிர்வித்து மழையாக மாற்றும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கடற்காற்றுடைய வேகம் அதுவும் மிக ஸ்லோவாக தான் நுழையுது. ஸோ இதனால தான் மழை இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக மழை இருக்குங்க. நாளைக்கு வந்து வட மாவட்டம், வட உள் மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் நாளை வந்து சற்று பரவலாக கூட கனமழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய இந்த மே மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் வேலூர், சித்தூர், திருப்பதி, தெற்கு ஆந்திரா எல்லையோர பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி கண்டிப்பாக மிக கனமழை பெய்யலாம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், கரூர் மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் இந்த பல்லடம், தாராபுரம் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படி தான் இருக்குது, மாற்றப்படவில்லை. சரிங்களா? கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் இன்று வந்து மழை இல்லாமல் இருக்கின்றன, கவலைப்படாதீங்க. நாளை மறுநாள் கண்டிப்பாக நாளைக்கே ஏகப்பட்ட இடங்களில் மழை தொடங்கிவிடும். நாளை மறுநாள் அதை விட அதிகமான மழை பொழிவு காத்திருக்கு. ஏன்னா வடமேற்கு வெப்ப காற்று ஃபோர்ஸாக வட தொடங்கிடும். இதனால் அதிகமான மழை இருக்குங்க. அதே போல் திண்டுக்கல், மணப்பாறை, மதுரைக்கெல்லாம் அதிகமான மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. மதுரை மாவட்டம் முழுவதும், அதே போல் வாடிப்பட்டி, நத்தம், மேலூர், சிவகங்கை, மானாமதுரையில் மழை பெய்திருக்கிற சில இடங்களில் இன்னும் பல்வேறு இடங்களில் மழை இல்லாமல் இருக்குது. சிவகங்கை, மானாமதுரைக்கும் கனமழை மற்றும் மேகனமழை எதிர்பார்க்கலாம். அதே போல் பரமக்குடி, ராமநாதபுரம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதும், கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதும் நாளை அல்லது நாளை மறுநாள் பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. ராஜபாளையம், அதே போல் தேனி மாவட்டம், பழைய குற்றாலம், தென்காசி, சிவகாசி முழுவதும், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளை அல்லது நாளை மறுநாள் நம்ம பரவலாக எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட மக்களுக்கு கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது கவனிக்க, சூறாவளி காற்று அதிக அளவில் கண்டிப்பாக இருக்குங்க. மழை பெய்யும் போது
சென்னையில் மழை பெய்தாலும் சரி, டெல்டாவில் மழை பெய்தாலும் சரி, தென் மாவட்டம் வட மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்தாலும் வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக மழை உருவாகும் பொழுது ஆலங்கட்டி மழையும் பிச்சு எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமான ஒரு சூறாவளி காற்றாக இருக்க போது. எனவே தமிழக மாவட்ட மக்கள் எல்லாரும் கவனமாக இருங்க. தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. இன்று இரவு சில இடங்களில் மட்டும் மழை உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் நாளைக்கு வந்து தென் மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நாளைக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நாளை முதல் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நாளைக்கெல்லாம் இதை விட இருக்காது. நாளைக்கெல்லாம் இதை விட அதிகமான ஒரு மழை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் காற்று கொஞ்சம் இப்படி ஒரு தப்பு பண்ணிடுச்சு. தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. இனிமேல் இந்த சுற்று மழை பார்த்தீங்கன்னா இன்றோடய முடிய போது கிடையாது. சரிங்களா? வரக்கூடிய மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் கவனிக்க. இந்த சுற்று மழைப்பொழிவு, தீவிரமான மழைப்பொழிவு வரக்கூடிய மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப் போகிறது. சரிங்களா? 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம சிறப்பான மழை இருக்குது. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதிகமான மழை இருக்குது. சரிங்களா? அது வந்து எந்த ஒரு மாற்றம், நான் வந்து மழையெல்லாம் மாற்றப்படவில்லை, மழை பெய்யுதுன்னு சொல்ல மாட்டேன், மழை வந்து குறைவாக பெய்யுங்க, இல்லை மழையே வராதுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரே ஒரு ஆய்வு முடி பண்ணிட்டேன், ஒரே உறுதி. அதாவது எல்லா இடங்களுக்கும் உறுதியாக மழை பெய்வது உறுதி. வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் முழுவதும், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கரூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சென்னை, புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், கோடியக்கரை, வேதாரண்யம், திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும், பெரம்பலூர், அரியலூர் எல்லா இடங்கள் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் மழை பெய்வது உறுதி. பரவலாகவே இது எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இனிமேல் மழை நம்ம தமிழகத்தில் பெய்வது உறுதி. தயவு செய்து மழை இருக்கின்றன, யாரும் கவலைப்படாதீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்துடைய பெயரை வந்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நான் வந்து உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய வாரங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும், கனமழை பெய்யுமா, மேகனமழை பெய்யுமா, மழை பெய்யும் போது ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா, நான் வந்து சொல்கிறேன். மறக்காமல் உங்களுடைய ஊர் பெயர், நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் பெயரை தெரிவிக்க வேண்டும். நான் வந்து நான் ரீப்ளை கொடுப்பேன். ஆனால் இன்று இரவு மட்டும் கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் மழை வந்து உருவாகலாங்க. இப்போ வந்து சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. இன்று இரவு பெருசாக எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த கடல் காற்று வந்து கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்று இரவு 11 மணி வரைக்கும் சொன்னதான். வட உள் மாவட்டங்களில் 11 மணி வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூரில் ஒரு சில இடங்களில் 11 மணி வரைக்கும் மழைக்கான எச்சரிக்கை இருக்குது. திண்டுக்கல், மணப்பாறை, மதுரை, புதுக்கோட்டைக்கு மேற்கே, அதே போல் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே, பெரம்பலூர், அரியலூர், சேலம், கரூர் இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. 11 மணி கடந்து விட்டுறதென்றால் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் ஒரு வெப்பநிலை குறைஞ்சிடும். ஏன்னா தரை வெப்பம் வந்து இருக்காது. 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தரை வெப்பம் குறைஞ்சி 28, 27 அப்படியே மைனஸாக மாறிடும். 11 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி மழை கொடுக்கலாங்க. நாளைக்கு இது போல் நடக்காது. நாளைக்கெல்லாம் அதிகமான மழை இருக்குது. வட மாவட்டங்களுக்கு நாளைக்கெல்லாம் பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து நிறைய பேர் கேட்குறீங்க, சார் வெயில் வந்து அதிகமாக இருக்குது, நான் அதிகமான ஒரு வெப்பமாக தான் இருக்குது, ஆனால் இந்த வருஷமும் அதிகமான ஒரு வெயில் தான், ஆனால் இந்த வெப்பம் நிலைக்கு ஏற்ற ஒரு மழை பொழிவு இன்னும் சரியாக பெய்ய முடியாது கேட்குறீங்க. கண்டிப்பாக அதற்கான சாதகம் இருக்கின்றன. அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில், இன்னும் எங்கள் ஊரில் மழை பெய்யலைங்கிறீங்க. ஆனால் மழை வந்து வருது, வர மாதிரி இருக்குது. ஆனால் தூறல் துளிகள் மட்டும் கொடுத்து விட்டு போகிறது. மதுரையில் மட்டும் மழை இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரங்களில் அடுத்த ஒரு மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குங்க. கண்டிப்பாக இந்த 19ஆம் தேதி முடிவதுக்குள்ள எல்லா இடங்களுக்கும் மழை பெய்து விடும். சரிங்களா? எல்லா இடங்களிலும் மதுரை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த பக்கம் டெல்டா மாவட்டம், மேற்கு மாவட்டம், கோயம்புத்தூர், திருப்பூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், அதே போல் வட உள் மாவட்டம், கர்நாடக எல்லையர் மாவட்டம் எல்லா இடங்களிலும் மழை பெய்து விடும். சரிங்களா? அது கவலைப்படாதீங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கெல்லாம் அதிகமான மழை இருக்குது. இன்றைக்கி பெய்யக்கூடிய மழை கூட நாளைக்கு சேர்த்து பெய்யலாங்க. அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது.
நாளைக்கு வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரிகளும் அதிகமான மழை இருக்குது நாளைக்கு. அதேபோல் திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், காஞ்சிபுரம் நாளைக்கு வந்து சென்னையில் மழை தொடங்கலாம் வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டம் நாளைக்கு மழை தொடங்கலாம். நெய்வேலி, புதுச்சேரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை நாளைக்கு மழை தொடங்கலாங்க. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் நாளைக்கு டெல்டா மாவட்டம், உள் மாவட்டம் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை நாளைக்கு வந்து பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், திருநெல்வேலி மற்றும் இந்த ஈரோடு, கரூர் மாவட்டம் எல்லா இடங்களிலும், திருப்பூர் மாவட்டங்கள், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா இடங்களிலும் அதிகமான மழை இருக்குது. நாளை முதல் நம்ம பரவலாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா, கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெறுவது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றிங்க. நாளைக்கு அறிக்கையை மறக்காமல் பாருங்கள். நன்றி.